ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மணத்தக்காளி கீரையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கீரைக்கு வயிறு புண்ணு, வாய் புண்ணு எல்லாம் ஆக்குற சக்தி இருக்கு. அதனால நீங்க மாசம் மாசம் அடிக்கடிக்கு சமைச்சு சாப்பிடுங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு ஆந்திரா ரத்னா ஃபுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க வந்து பார்க்கலாம். எப்படி இருக்கு பாருங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பூண்டு போட்டோம். எதுக்காகன்னா பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். வயிறு புண்ணு இருக்கிறவங்க தான் இதை சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் பூண்டு நல்லா வேகணுன்றதுக்காக கடாயில ஃபர்ஸ்ட் பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை பருப்பு போடுங்க. தேவைப்படுறவங்க மட்டும் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுங்க. வயிறு புண்ணு இருக்கிறவங்க, வாய் புண்ணு இருக்கிறவங்க, அல்சர் இருக்கவங்க எல்லாம் பச்சை மிளகாய் போடாதீங்க. காஞ்ச மிளகாய் மட்டும் 1-2 போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதை தனியா எடுத்து வச்சுட்டு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமா வதக்க விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்கே கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். தேவையான புளி போடுங்க, சின்னதா அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. சும்மா கொஞ்சம் கம்மியாவே போடுங்க. ஏன்னா இது வாய் புண்ணு இருக்கிறவங்க பொதுவா சாப்பிடுறது மருத்துவ குணம் இருக்கிறதுனால இதை அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடணும். மாசத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி செஞ்சு சாப்பிடணும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் தவிர்த்துட்டு மிளகு போட்டு சாப்பிட்டீங்கன்னா இதை தாராளமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இஞ்சி, மிளகு, மஞ்சள் பொடி சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்ப சாப்பிடும் போது மணத்தக்காளி கீரையை தாராளமா நீங்க சாப்பிடலாம். எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. தலைவலி, தூங்கல், அது இதெல்லாம் எதுவுமே வராது. உடம்ப நல்லா பார்த்துக்குவோம். மணத்தக்காளி கீரை லிவருக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. அதனால அது தாராளமா எடுத்துக்கோங்க. ஆனா சாப்பிடும் போது இந்த மாதிரி சாப்பிடுங்க. அப்பதான் அது ரொம்ப நல்லா இருக்கும். உப்பு தேவையானது போட்டுக்கோங்க. கடலை பருப்பு போட்டு உளுத்தம் பருப்பு போட்டதுனால முதல்ல கொரகொரப்பா ஒரு சுத்திட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை போடணும். வேர்க்கடலை எங்களுக்கு பிடிக்கும், நாங்க வேர்க்கடலை போட்டுக்கோம். பிடிக்காதவங்க தவிர்த்துருங்க. வேர்க்கடலை இல்லாம வேற ஏதாவது போடலாமான்னு கேட்டா தேங்காய் போடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு எல்லாம் கூட இதை அரைச்சி தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். அதனால தேங்காய் போடுங்க. கொஞ்சம் கட்டியா அரைச்சிங்கன்னா 2 நாளைக்கு வச்சுட்டு சாப்பிடலாம். கொஞ்சம் தண்ணியா இருந்ததுன்னா உடனே காலி பண்ணிடுங்க. கீரையை பொதுவா ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வச்சு சாப்பிடக்கூடாது. அதனால நீங்க கொஞ்சம் செஞ்ச உடனே ஒரே நாள்ல காலி பண்ற மாதிரி காலை உணவாக எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத மதியத்தோட காலி பண்ணிடுங்க. ஒரு சின்ன தாளிப்பு போடுங்க. நல்லா சாப்பிடும் போது பருப்பியா, கடலை பருப்பு அதெல்லாம் கடிச்சு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். 2-3 பல்லு பூண்டு தட்டி போடுங்க. ரொம்ப சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கடுகு போடுங்க. எதுக்காகனா முதல்ல சொன்ன மாதிரிதான் பூண்டு நல்லா வேகணும். அதுக்காக தான் தலைகீழ செஞ்சுட்டு இருக்கோம் இந்த தாளிப்பு. நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு சிட்டிக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க. பருப்பு எல்லாம் போடுவோம் இல்லையா, அதனால கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போடுங்க. எல்லாம் போட்டு நல்லா வதக்கி சட்னி மேல போட்டு நல்லா பாருங்க எவ்வளவு பச்சை கலர்ல நல்லா இருக்குங்க. நல்லா ருசியாவும் இருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது அதுல ஒரு சின்ன கசப்பு இருக்கும். அந்த கசப்பு தெரியாமலே எல்லாரும் சாப்பிடலாம். அந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க பெருக்கானா கூட கீரையெல்லாம் ஒதுக்க மாட்டாங்க. கீரையில இருக்கிற சத்து நான்வெஜ்ல கூட கிடையாதுன்னு சொல்றாங்க டாக்டருக்கு. அதனால கண்டிப்பா கீரையை குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு செஞ்சுட்டுங்க. கூட்டாவோ பொரியலாவோ வச்சு கொடுக்கும் போது குழந்தைங்க கசப்பா இருக்கு எனக்கு இந்த கீரை வேணான்னு சொல்லுவாங்க. அப்படியே பட்டப்ப கூட இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தோட சாப்பிடலாம். வாய் புண்ணு இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கீரை கொடுக்கும் போது இந்த மாதிரி துவையல் கொடுத்தாலும் சரி, கீரை கொடுத்தாலும் சரி, கொஞ்சம் நெய் சூடு பண்ணி ஊற்றி சுட சாதத்துல செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் சாயங்காலத்துல எல்லாம் கொடுக்காதுங்க. பொதுவா கீரையை சாயங்கால வேலையில சாப்பிடக்கூடாது, காலையில வேலையில தான் சாப்பிடணும். அதனால கீரையை காலையில சமைச்சு மதியத்தோட சாப்பிட்டு முடிச்சிருங்க. வாய் புண்ணு, வயிறு புண்ணு எல்லாத்துக்குமே இந்த கீரை ரொம்ப பெஸ்ட். சந்தோஷமா